நிறைய கேள்வி கேட்கணும்னு இதில் தோணுது. ஏன்னா இதை பற்றின எதிர்பார்ப்புன்றது ரொம்ப அதிகம். கடந்த 2 வருஷமாக இதை பற்றி தொடர்ச்சியாக ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்கிறதும் எழுதிட்டு இருக்கிறதும் பார்க்குறோம். இன்னொன்று இதில் அஜித் எங்கேயுமே இது சம்மந்தமாக அவர் பேசாமல் இருக்கிற மௌனமும் படம் தள்ளி போகிறதும் அதுக்கான எதிர்பார்ப்பை கூட்டிகிட்டே இருந்தது. ஒன்று இந்த சாங் சவாத்திகா, ஒரு ஆசை பீரியடில் ஒரு சாக்லேட் பாய், காதல் செய்கிற ஒரு சாக்லேட் பாய் மாதிரியான ஒரு லுக் அவருக்கு இருந்தது. இப்போ பெப்பர் அண்ட் சால்ட் போன பிறகும் அந்த ரொமான்டிக் சீன் வந்து வேறு ஏதோ ஒரு மெச்சூர்டு சாக்லேட் பாய் அப்படின்ற ஒரு உணர்வை தருது. என்ன ஃபீல் பண்ணீங்க சார் அந்த இடத்துல? முதல்ல நான் வந்து ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சார் வந்து இந்த படத்தை பற்றி மட்டும் இல்லை, எந்த படத்தை பற்றியும் அவர் பேசுகிறதே இல்லை, அட்லீஸ்ட் இன் பப்ளிக். அவருடைய படங்களை பொறுத்த வரைக்கும் நடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து அதோட அவருடைய ஒர்க் முடிஞ்சதை அவர் நினைக்கக்கூடியவர். ஸோ படங்களை வந்து அவர் அதிகமாக படங்களை பற்றி பேசுறது, ப்ரொமோஷன்ஸ் எதுக்குமே அதை பற்றி அவர் வந்து எந்த ஹைப்பும் தர்றதில்லை. பட் எங்களோட பேசுவார், அது வேறு. ஸோ அதை வந்து தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ மெச்சுவர் லவ் ஸ்டோரி இன் திஸ் ஃபிலிம். இந்த லவ் ஸ்டோரி நடக்கக்கூடிய காலகட்டம் ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு முன்னால். இப்போது நம்ம எல்லாருமே வந்து அஜித் சாரை பார்த்து வளர்ந்துருக்கோம். வி நோ ஹிம். அவருடைய வேரியஸ் காலகட்டங்களில் அவருடைய லுக்கு வந்து நம்ம அறிந்தது தான் அது. இப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் சார் எப்படி இருந்தார் அப்படின்னு அங்கே தான் அந்த லவ் ஸ்டோரியை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவர் வந்து இந்த படத்தில் தன்னுடைய வயது ஒத்த ஒரு மனிதராக தான் நடிச்சிருக்கார். ஸோ அவருக்கு வந்து இப்போ ஒரு 52 வயசு ஆகுது அப்படின்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய லுக் என்ன, அங்கே தான் அந்த பாயிண்டில் தான் 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ தான் காதல் வயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி டேக் ஆஃப் ஆகுது. இப்போது இந்த காலகட்டத்தை சேர்ந்த முதல்ல நம்ம லுக்கை தீர்மானிக்கணும், அதுக்கப்புறம் பாடல் இல்லையா. இப்போது சார்கிட்ட வந்து சொல்கிறோம், சார் இது இப்போ சார் சொன்னார், ஃபஸ்ட்டு ஷெடியூலில் இதை வந்து நம்ம பண்ண வேணாம், இந்த சீக்வன்சஸ் எல்லாத்தையுமே நம்ம செகண்ட் ஷெடியூலில் பண்ணலாம். ஏன்னா அவர் வந்து உடல் எடையை குறைக்கிற ஒரு முயற்சியை வந்து அவர் ஆரம்பிச்சிருந்தார். அப்போதும் அதுக்காக அவர் உண்மையிலேயே அதை நான் கொஞ்சம் டைக்ரெஸ் பண்ணிட்டு வரேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு தான் சாப்பிடுவார், அதுவும் என்ன சூப்பு அண்ட் சாலட்ஸ். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தார் அவருடைய டயட் ரெஜிமெண்ட். அதனால தான் அவர் வந்து அவ்வளோ இலக்கம் செஞ்சார். எவ்வளோ நாள் அப்படி இருந்தார்? அது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸ் தொடர்ச்சியாக அப்படி இருந்தார். அண்ட் அவர்கிட்ட ஒரு குணம் ஒன்று இருக்குது, குணம் அது நான் வந்து அவர் கூட பழகும்போது தான் எனக்கே தெரிஞ்சது. வேலை அதிகமாக இருக்கும்போது மனுஷன் ரொம்ப உற்சாகமாக இருக்கார். அதுதான் இட் டிரைவ்ஸ் ஹிம், இட் கீப்ஸ் ஹிம் மோட்டிவேட்டட், இட் எனர்ஜைசஸ் ஹிம். ஒர்க் தான். ஒர்க் இருக்கும்போது இயல்பாகவே அவர் எடை குறையுது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் ஷெடியூல் முடிக்கும் போதெல்லாம் அவர் வந்து ரொம்ப உடல் இழைச்சிட்டார். பிகாஸ் ஹி வாஸ் ஒர்க்கிங் அண்ட் ஹி வாஸ் ஹாப்பி. அப்போ அவர் சொன்னார், செகண்ட் ஷெடியூலில் நம்ம வந்து இந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது அந்த கேள்வி வந்து அப்படியே தான் இருந்தது, என்ன லுக்கு. 12 வருஷத்துக்கு முன்னாடி உடல் எடையை குறைச்சிடுவார், என்ன லுக்கு. ஏன்னா பிரதானமான ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. அது என்னென்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய முடி வந்து இவ்வளோ நரைக்கலை. அது நம்ம எல்லாருக்கும் ஆமாம் ஆமாம். ஸோ நம்ம வந்து ஃபுல் ஒயிட்டாக அவர் எப்படி காட்டுறது. நான் சார்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசினேன். அப்போ நான் பேசும்போது அவர் வந்து கலர் பண்ணணுமா, அது இல்லாமலே சமாளிச்சிடலாமா அப்படின்னு தான் கேட்டார். அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குது. அவருக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அவருக்கு அதில் உடன்பாடே இல்லை. இன்ஃபேக்ட் அவருக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. அப்போது நான் சொன்னேன், சார் கொஞ்சம், ஏன்னா எல்லோரும் பார்த்துருக்கோம் சார், நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம் நீங்கள் 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு. ஸோ நம்ம கலர் பண்ணலைன்னா அது வந்து தப்பாகிடுமா சார் அப்படின்னு. இல்லை, இப்போ நிறைய பேருக்கு வந்து இளநரை இருக்குல்ல, 20 வயசுலேயே எல்லாருக்கும் நரைக்க ஆரம்பிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம வச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னார். அப்போது என்னடா சார் வந்து ஹேரை கலர் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு. கூட பணியாற்றின கலைஞர்கள்லாம் இருப்பாங்களே, தொழில்நுட்ப கலைஞர்கள். எனக்கு இதுதான் அவரோட பணியாற்றுகின்ற முதல் படம். ஏற்கனவே பணியாற்றினவங்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களும் சொன்னாங்க, சார் வந்து கலர் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் கேட்டு பார்த்துட்டாங்க, அவர் கலர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவர் கலர் பண்ண வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, சரி, நம்ம வைக்கக்கூடிய லைட்டிங் மூலமாக, நம்ம வைக்கக்கூடிய காட்சி அமைப்புகள் மூலமாக, கேமரா கோணங்கள் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். 12 வருஷத்துக்கு முந்தைய அந்த காலகட்டத்தை படப்பிடிக்கக்கூடிய ஒரு நாள் வந்தது. எனக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
அவர் கொஞ்சம் கலர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார். அப்போ கூட நான் என்ன நினச்சேன், மனசை கரைச்சிட்டீங்க. நான் என்ன நினச்சேன், சால்ட் அதிகமாகவும் பெப்பர் குறைச்சலாகவும் ஒரு லுக்கில் வரப்போகிறாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்து கொஞ்ச நேரத்தில் சார் வந்தார். ஓகே, ஐ வாஸ் ஸ்டன்ட். ஹி வாஸ் லுக்கிங் ஸோ ஹேண்ட்ஸம், ஹி வாஸ் லுக்கிங் ஸோ யங். ஏறக்குறைய நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கலர் பண்ணிவிட்டு, தாடியெல்லாம் கலர் பண்ணிவிட்டு, கண்ணாடி ஒன்று போட்டுக்கிட்டு, ஒரு பிளாக் ட்ரெஸ் அண்ட் ஜீன் போட்டுட்டு வந்து நின்னார். அதுதான் நாங்கள் டீசரில் யூஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து அந்த லுக்கு வந்து கொண்டாடப்படுது இன்னைக்கு. ஸோ ஒரு நிமிஷம் எங்கள் எல்லாராலையும் வந்து பேச முடியல. we were all just looking at him, admiring him. இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்னு. அது அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸும் வந்துருச்சு. சரி, ஓகே, இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் சவதிகா ஷூட் பண்ணி, சவதிகாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த சாங்கை வந்து நாங்கள் ஸ்பெயினில் தான் ஷூட் பண்ணுறதா இருந்தது. ஸோ இதை வந்து இந்த இன்புட்டை வந்து அனிக்கு கொடுத்துருந்தோம். அப்போ அனி கொடுத்தபோது அவர் வந்து ஒரு ஸ்பானிஷ் ஃப்ளேவரில் அந்த சாங்கை வந்து கம்போஸ் பண்ணியிருந்தார். இரண்டாவது, இது வந்து ஸ்பெயினில் நடக்குது, ஒரு லாட்டினோ ஃப்ளேவர் இருக்கலாம் அப்படின்னு கருதி மரியாச்சின்ற வார்த்தையும் அவர் அப்படி தான் யூஸ் பண்ணினார். இட்ஸ் அ மெக்சிகன் வேர்டு. மரியாச்சிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் சிங்கர்ஸ் இன் மெக்சிகோ. ஸோ அப்படி தான் அந்த வார்த்தையும் வந்தது. அதுக்கப்புறம் சில காரணங்களால் நாங்கள் அதை ஸ்பெயினில் ஷூட் பண்ணாமல் தாய்லாண்டில் ஷூட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. சரி, ஒரு தாய் ஃப்ளேவர் கொடுக்கலாமேன்னு சவதிகாங்கிற அந்த வார்த்தையை வந்து அனி தான் சஜஸ்ட் பண்ணினார். சவதிகா சிம்பிளி மீன்ஸ் வெல்கம் இன் தாய்லாண்ட் லாங்குவேஜ். ஸோ அப்படி தான் சவதிகான்ற அந்த முதல் வார்த்தை வந்தது. இன்றைக்கி வந்து அந்த சாங் எப்படி வரவேற்கப்படுது, அது தியேட்டரில் எவ்வளோ ஒரு கேலப்பிங் மூமெண்ட்டாக மாறி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் அந்த ஸோ ஒரு அஜர்பைஜான் ஸ்பெயின், காம்பினேஷன் ஆஃப் பாகு ஆஃப் அஜர்பைஜான், ஸ்பெயின் அண்ட் தாய்லாந்து. பட் ஸ்பெயினில் நாங்கள் ஷூட் பண்ணல, வி பிளான்ட் டு ஷூட். மகள், இதில் அதிகமாக பேசப்படுறது வந்து கிளைமாக்ஸில் இருக்கிற வேரியன்ஸ். அதுக்கு என்ன சேலஞ்சஸ் இருந்தது? எனக்கு என்னென்னா, இந்த கதை வந்து ஆக்ஷனையும் தாண்டி ஒரு ஒரு சப்ஜெக்டை பேசுது இந்த கதை. ஸோ அந்த ஆக்ஷனுக்கு அப்புறமும் அங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருந்தது. இந்த கதையை நாங்கள் வந்து நிறைவு செய்வதற்கான ஒரு அவசியம் ஒன்று இருந்தது. அது வந்து ஒரு இமோஷனல் லெவலில் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு ஸ்பேஸ். அது ஒரு அச்சமும் ஒன்று இருந்தது, ஒரு தயக்கமும் ஒன்று இருந்தது. பொதுவாக வந்து ஸ்டண்ட் முடிஞ்சிருச்சுன்னா படம் முடிச்சிடும் இல்லையா? அதான நம்மளுடைய ஃபார்மேட். ஏறக்குறைய ஒரு 40-50 வருஷமாக அதான நம்ம வில்லன் தோத்துருவார், ஹீரோ எமர்ஜ் ஆகி விக்டோரியஸாக வந்துட்டார், படம் முடிஞ்சு படம் சுபமோ வணக்கமோ படம். பட் அதுக்கப்புறமும் நாங்கள் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருந்தது. அப்படி சொன்னால் தான் அந்த கதை நிறைவேறும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 minutes கதை ஓட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ரொம்ப ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. ஆனால் இந்த ரிஸ்க் எடுக்காமல் போனால் இந்த கதை வந்து நிறைய. ஸோ மக்கள் ரசிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களையும் கொடுத்துருக்கீங்க, மக்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற சங்கதியும் சொல்லி நிறைவடைச்சிருக்கீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.